வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் குண்டூர்காரம். இந்த படம் ஜனவரி 12 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி, ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு திரிவிக்ரம். இந்த படத்தோட கதை, குண்டூர்ல மிளகா ஃபேக்டரி வச்சிருக்காரு ரமணா. அவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிருது. அவர் அவங்க அப்பா கூட தான் வளர்றாரு. அவங்க அம்மா வசுந்தரா அவங்க அப்பா வெங்கடசாமி கூட பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகி இன்னொரு பையன் இருக்கிறான். அப்போ ரமணானால வசுந்தராவோட பொலிட்டிக்கல் கெரியர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வசுந்தராவோட அப்பா, அதாவது ரமணாவோட தாத்தா வெங்கடசுவாமி, ரமணா கிட்ட உனக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு பத்திரத்துல சைன் பண்ண சொல்றாரு. இப்போ ரமணா அந்த பத்திரத்துல சைன் பண்ணாப்லையா இல்லையா, அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன, கடைசியில எல்லாரும் எப்படி ஒண்ணு சேர்றாங்க, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. என்னதான் நம்ம நிறைய ஃபுட் பிளாக்ஸ்லாம் பார்த்து வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணாலும் சாப்பாடு சாப்பிடும் போது தான் ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி என்னதான் நம்ம வித்தியாசமான படங்கள் பார்த்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கப்பட்ட கமர்ஷியல் படங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற ஃபீலே தனி. அதுவும் டோலிவுட் ஃபிளேவர்ல பயங்கர கலர்ஃபுல்லா ஃபேமிலி எமோஷன்ஸு, மாஸ் மசாலா ஆக்ஷன்ஸு, லவ் சாங்கு, ஒரு ஐட்டம் சாங்குன்னு டிப்பிக்கல் டெம்ப்ளேட்டட் படங்களை நம்மளால எப்பவுமே தவிர்த்திடவே முடியாது. ஏன்னா என்னதான் நம்ம அந்த படங்களை டெம்ப்ளேட்டுன்னு சொன்னாலும் அந்த படங்களை நீங்க பயங்கரமா போர் அடிக்கும் போது போட்டு பாருங்களேன், செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த படங்கள்ல இருக்கும். ஸோ சிம்பிளா நம்ம அதை டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிடுறோம். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மைண்டே நம்மளை டெம்ப்ட் பண்ணி ஏதாவது டெம்ப்ளேட்டட் படங்கள் பாருன்னு தோண வைக்கும். அந்த படங்களோட மகிமை நமக்கு லேட்டா புரியறதுனாலே என்னமோ நம்ம அந்த படங்களை டெம்ப்ட் லேட்டுன்னு சொல்றோம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் எல்லா டெம்ப்ளேட்டட் படங்களும் நல்லா இருக்கும்லாம் சொல்லிட முடியாது. இப்போ இந்த குண்டூர்காரம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஏதோ மிஸ் ஆகிற ஃபீலும் இருந்துச்சு. டேரக்டர் திரிவிக்ரமோட முந்தைய படம் அளவைகுந்தபுரம்லாம் ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்டு தான், ஆனால் படம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அளவைகுந்தபுரமோட இன்னொரு ஆவரேஜ் வெர்ஷன் தான் இந்த குண்டூர்காரம். ஏன்னா அந்த கதை, ஃபேமிலி எமோஷன்ஸு, ஆக்டர்ஸ்னு எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேஸ் 2.25 மணி நேரம் படம், பெருசாக போர் அடிக்காது. அதே நேரத்தில் கொஞ்சம் லேகாகவும் இருக்கும். குறிப்பாக அந்த கதையும் ஒரு சில கேரக்டர்ஸ் எடுக்கிற முடிவோட ரீசனும் கிளியராகவும் இல்லை, அது நமக்கு கன்வின்சிங்காகவும் இல்லை. ஆனால் நிறையா சீன்ஸு செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. குறிப்பாக ஃபைட்டு, காமெடி, லவ் போர்ஷன்ஸு, அங்கங்கே சினிமா சாங்ஸை யூஸ் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணி இருந்தது. இதெல்லாம் தனித்தனியாக பார்க்க நல்லா இருந்தாலும் ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேல ஏதோ மிஸ் ஆகிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ஆஸ் யூஷுவல் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஹீரோக்கான பில்டப் ஷாட்ஸு, மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸு, சாங்ஸ்னு ஹோல் படமுமே விஷுவலாக பார்க்க பயங்கர பிரைட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட கண்டிப்பாக சாங்ஸ்க்காகவே எல்லாரும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா சாங்ஸுமே செமையா இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே யூஸ்வலான கேரக்டர்ஸ் தான். ஆனால் அதையும் அவங்க கிளியராக கன்வே பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவே கேரக்டரைசேஷன் தான். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் நம்ம இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கான மெயின் ரீசனே மகேஷ் பாபுவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அவரோட அந்த யூஷுவல் மேனரிசம் மூலமாக நம்மளை கடைசி வரைக்கும் என்டர்டெயின் பண்ணுறாரு. அடுத்து ஹீரோயின் ஸ்ரீலீலாவோட பெர்ஃபார்மன்ஸோட டான்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. படம் பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுவும் ஸ்ரீலீலா ஆடினா ஒரு பாட்டை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடி மீனாட்சி சௌத்ரி, ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ், ஜெயராம், முரளி சர்மா, ஈஸ்வரி ராவ்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போஸ்டர் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த குண்டூர்காரம்ல பேர்ல மட்டும்தான் காரம் இருக்கே தவிர்த்து படம் காரசாரமா இல்லை. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா போட்டு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா சஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.